ஜீனியஸ் தோழர்களுக்கு என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ போன லாஸ்ட் வீடியோவுக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதாவது என்னுடைய உண்மையான சில தோழர்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து லாஸஸ் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் நிறைய வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா அந்த கமெண்ட்ல நம்மளோட ஹேட்டர்ஸ் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் போயிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இன்னொரு திங், எனக்கு டைம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை பற்றி பேசணும், தவிர அவங்கள பற்றி பேசணுங்கிறது எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா லைவ் டேட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீ ப்ராஃபிட்டை மட்டும் தான் காமிக்கியன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எல்லாமே ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணது. அதுவும் இல்லாமல் என்னுடைய உண்மை தன்மையை நான் ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா நான் எவ்வளோ லாஸ் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் we are started a series. ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் முக்கியமான ஒரு பார்ட். அதை நான் எவ்வளோ தாட்டி சொன்னாலும் சரி, எல்லாருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ன வரைக்குமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரேடுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், அதை பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணலாம், இல்லை மணியில் கால்குலேட் பண்ணலாம், இல்லை பாயிண்ட்ஸ்ல கூட கால்குலேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்குள்ள வர நீங்க ரெடியா இருக்கீங்க, ட்ரேடிங்ல நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய மேனிபுலேஷன் போகுது. அந்த மேனிபுலேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பாதீங்க. என்ன மேனிபுலேஷன் அப்படின்னா, என்கிட்ட பணம் இருக்கு, நான் ட்ரேட் பண்றேன், நான் நிறைய ப்ராஃபிட் பண்றேன், நான் இப்படி காமிக்கிறேன் அப்படி காமிக்கிறேன்னு சொல்லி மேனிபுலேஷன் நிறைய நடக்குது. முக்கியமா இந்த இன்ஸ்டாகிராம் குப்பையில, ஓப்பனா சொல்ல போனா அந்த குப்பையில அவ்வளோ மேனிபுலேஷன். சரி, யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரேடிங்னா இப்படிதான் சொல்லிட்டு அந்த உண்மையை யாராச்சும் சொல்றாங்களான்னு எதிர்பார்க்குறேங்க. அந்த மாதிரி இன்ன வரைக்கும் யாரையும் நான் பார்க்கல. பட் சில பேர் உண்மையாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்காக என்னுடைய கிரெடிட்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கைட் பண்றாங்க. கொஞ்சம் அவேரா இருங்கன்னு நான் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து $1000 வச்சு $10,000 ஃபிளிப் பண்றாங்க ப்ரோ. இன்னொருத்தவங்க வந்துட்டு $1000 வச்சுக்கிட்டு 10 லாட்டு போட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு காமிக்கிறாங்க ப்ரோ. ஒரே விஷயம் தாங்க, ஃபிளிப் பண்றது தப்பா? 1000லேருந்து $10,000 மாற்றுறது, 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 10 லட்சம் நான் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியும். நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இன்க்ளூடிங் நானே பண்ணியிருக்கேன். ஓகேவா? முடியாதுன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். முடியும். 1 lakh 10 lakh என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல தாங்க இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 lakhல இருந்து நான் 10 lakh கன்வெர்ட் பண்ண போனேன் வித்தின் ஷார்ட் டைம் பீரியட்ல அப்படின்னா அந்த 1 lakhமே ரிஸ்க்னா நீங்க இந்த 1 lakh இழக்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த 1 lakh நீங்க ரிஸ்க் ஃபேக்டரா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. வித்தின் த சிங்கிள் ட்ரேட்ல கூட நீங்க 1 lakh என்ன பண்ணலாம், ரிஸ்க் ஃபேக்டரா யூஸ் பண்ணலாம். நியூஸ் ட்ரேட்ல ஃபிளிப்பிங் கான்செப்ட் இருக்காங்களே, நீங்க தாராளமா பண்ணலாங்க. நியூஸ் ட்ரேட்ல ஃபிளிப் பண்ணலாம். ஆனா இந்த 1 lakh இழக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி, இந்த 1 lakh நீங்க இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க ஃபிளிப் பண்ணுங்க. இந்த 1 lakh எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது, இது எனக்கு ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது. இப்போ எனக்கு 1 lakh லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 1 lakh என்னால டெபாசிட் பண்ண முடியும், அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க தாராளமா ஃபிளிப் பண்ணுங்க. இங்க நான் யாரையும் கொலை சொல்லலை, யாரையும் பண்றது தப்புன்னு சொல்லலை, ஆனா உண்மையை நான் சொல்றேன். ஓகேவா? இன்னொரு கேட்டகரி வந்து இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், நான் என்னுடைய வின்னிங் ரேட்டு 50% எனக்கு இருக்கு, சரி நான் 10 ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா 5 ட்ரேட் சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படின்றது. ஆனா எனக்கு 1 lakh ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 1 lakh 10 பார்ட்டா டிவைட் பண்ணி 10,000 டிவைட் பண்ணி 10 ட்ரேடுக்கு நான் யூஸ் பண்ண போனேன் ப்ரோ, ப்ராஃபிட்டை எடுத்துக்க போறேன்னா
தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த 10க்கு 10 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. 10க்கு 10 ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட். இல்ல ப்ரோ, நான் ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கேபிட்டலை எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ண போறீங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 100 டிவைட் பண்ணுவேன். நான் 10 டிவைட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த 1 lakh பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நான் 10 டிவைட் பண்ணிப்போமா. இல்லை எனக்கு 1 lakh பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா நான் 100 டிவைட் பண்ணுவேன். 100 டிவைட் பண்ண அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுப்பேன். 100% ஃபுல் கேபிட்டல் எவ்வளோ? 100%னா முழுமையா அதை வந்து நான் 100 ட்ரேட்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா per ட்ரேடுக்கு 1%. அப்போ per ட்ரேடுக்கு எவ்வளோ? per ட்ரேடுக்கு நான் 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி 100 ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு 200 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா 200 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 0.5%. அதுவே 400 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இருக்கிறது 1 lakh. ஓகேவா? 400 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்னா 0.25 ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், எடுக்கலாம். 200 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ண போறேன் 0.5% நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் 100 ட்ரேட் எடுக்க போறேன் என்னோட கேபிட்டலை யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்க 1% யூஸ் பண்ணலாம். இல்ல 50 ட்ரேட் எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சா 2% யூஸ் பண்ணலாம். 25 எடுத்துட்டேன் என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி 25 மாத்திக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், 4% ரிஸ்க் இருக்கான். இல்ல நான் 10 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 10% ரிஸ்க் இருக்கான். இதுதாங்க ஒரு ப்ராப்பரான ரிஸ்க். அதாவது என்னுடைய மணி ரிஸ்க். நான் எவ்வளவு பர்சன்டேஜ் என்னுடைய கேபிட்டல்ல இருந்து ரிஸ்க் எடுக்க போறேன். இல்ல நான் வித்தின் ஒரே ட்ரேட்ல ஓஹோண்டு ஆயிடணும். ஒரே ட்ரேட்ல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 10 lakh ஹேக்கப் பண்ணலாம். ஆனா அந்த 1 lakh அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கக்கூடாது. நீங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்போ புரிஞ்சுக்கங்க, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னில என்னுடைய கேபிட்டலுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன். அதாவது என்னால எவ்வளவு லாஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் லாஸை எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்க போறேன். நான் இவ்வளவு லாஸ் அக்செப்ட் பண்ணுவேனா இல்ல இவ்வளவு லாஸ் அக்செப்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே, ட்ரேடிங்ல ட்ரேட் பண்றதுலாம் அடுத்த கட்டம். நான் லாஸ் பண்ண ரெடியா இருக்கேனா, அதுவும் எவ்வளவு லாஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். உங்ககிட்ட கேள்வி கேளுங்க, உங்ககிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, மேனிப்புலேஷன்ல போய் மாட்டாதீங்க. அவன் எவ்வளவு வச்சிருக்கான் எவ்வளவு வச்சிருந்தா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களோட கேபிட்டல் வச்சிருக்காங்க. கொஞ்சம் மேனிப்புலேஷன் பண்ற தோழர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், ப்ராப்பரா சொல்லி மேனிப்புலேஷன் பண்ணுங்க. நான் இவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்தேன், என்னோட கேபிட்டல் இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்தேன், ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை. ரொம்ப மேனிப்புலேஷன் ஆகி நிறைய தப்பு பண்றாங்க. ஸோ கொஞ்சம் இவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக இல்லைனாலும் நம்மளை பார்த்து ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவோம், மேனிப்புலேட் பண்ணாதீங்க. ஆனால் மேனிப்புலேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வியூஸ். ஏன்னா நானும் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைச்சா ஒன்றும் இல்லை, சிம்பிள். 10 லட்ச ரூபா வச்சிருங்க, 10 ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு 1 lakh யூஸ் பண்ணி 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணி என்னால் ஈஸியாக போட முடியும். வேணாம், ரியாலிட்டி என்னமோ அதை தான் நான் ஷோ ஆஃப் பண்ணேன். ஓகேவா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அதே மாதிரி நான் இவ்வளோதான் ரிஸ்க் எடுக்க போனா என்னோட ரிவார்ட் அப்படிங்கிறத நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த சீரியஸை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஒரு 300 to 500 லைக்ஸ்க்குள்ள இந்த வீடியோக்கு வருது அப்படின்னா இதோடைய அடுத்த பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பா உங்களுக்காக ரிலீஸ் பண்றேன். இனிமே சிவா.